இது ஆகஸ்ட் 7 2014 பத்திரிகை. ஸ்ரீவாத்சவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் டெல்லியில் இருந்தார். அவருக்கு இந்த சிதம்பரம் நடித்த கொள்ளை பற்றிலாம் அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். சிவகங்கையில் வந்து கார்த்திக் சிதம்பரம் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு 2004 பிப்ரவரி மாதம் 2014 ஏப்ரல் 4 நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு. அப்பீரியட்டில் நிறைய விஷயங்களை மறைச்சிடுறாரு. இதை பார்த்த கொந்தளிச்ச அந்த ஸ்ரீவாத்சவா என்ன பண்ணுறாரு, நேராக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சிவகங்கை ரிட்டர்னிங் ஆஃபீஸரை போய் பார்த்து நிறைய பொய் சொல்லியிருக்காரு, அவர் என்னன்னு விசாரிங்க, அவர் நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி பக்கம் கிட்டத்தட்ட 148 பக்கம் நினைக்கிறேன் கொண்டு புகார் கொடுக்குறாரு. உடனே அதை பார்த்துட்டு அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கணும், மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கணும். யார்? கார்த்திக் சிதம்பரம் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கணும். ஆனால் தள்ளுபடி பண்ணல. அந்த அன்னைய தேதிக்கு என்னென்னா போலியான நாமினேஷன் அஃபிடவிட் தாக்கல் பண்ணால் 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு இருந்தது. ஆனால் என்ன நான் வந்து 2016 இது எதாவது நடக்குன்னு பார்க்குறோன்னு நடக்கலை. நான் பயங்கரமாக ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணிக்கிட்டு என்னையா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடலான்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ட்ரை பண்ணுறேன். 10 தடவை ரிட்டர்ன் போடுறாங்க. நீங்கள் அங்கே புள்ளி வைக்கல, அங்கே கோலம் போடல, அங்கே பொட்டு வைக்கல, அங்கே பூ வைக்கல, இங்கே அதை வைக்கல, இங்கே இது வைக்கல, ஒரு கமாவை காணும் அப்படின்னு ரிட்டர்ன் போட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் ஒரு லெட்ரு வருது எனக்கு. எலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ், ஜே மோகன்ராஜ், ஜவுண்ட் ஜனதா பார்ட்டி என்ன சொல்லிட்டாருன்னா, I am directed to invite your attention to the reference third cited wherein the Election Commission of India stated that the complainant may be advised to approach civil court of law. அது வரைக்கும் 6 மாதம் சிறை தண்டனை இருந்தது. சிவில் கோர்ட் ஆஃப் லா ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டு 26/4/2014 சட்டத்தையே மாற்றிட்டாங்க. அதாவது அது முன்னாடி 26/4/2014 வரைக்கும் பொய்யான அஃபிடவிட் தாக்கல் செய்து 6 மாதம் சிறை தண்டனை. ஆனால் 26/4/2014 சட்டத்தை மாற்றிட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம், நம்ம கார்த்திக் சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஜெயிலில் போட்டிருக்கணும். ஏன்னா அப்போ அது வரைக்கும் பொய்யான கம்ப்ளைண்ட் தானே, இது அஃபிடவிட் தானே. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷன் பயங்கர ரகலை விடுது. நீ வருமான வரி கணக்கை காட்டலைன்னா கட்சியை நீக்கிடுவோம் அப்படின்ட்டு. நாங்கள் காட்டுறோம், முதல்ல இதெல்லாம் எப்படா மாற்றினீங்கன்னு சொல்லு. இந்த கிரிமினல் குற்றமாக இருந்தது சிவில் குற்றமாக மாற்றினது எப்படி அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஐயா மோடியும் கேட்க மாட்டேங்கிறார், வீரர் மோடியும் கேட்க மாட்டேங்கிறார். ஜெய்ஹிந்த்.